அருண். ஹே, என்னாச்சு? இப்படி ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குற? உன் கூட ஜாலியா வெளியில போலான்னு வந்தேன். நீ என்னடானா ஏதோ மூட் அவுட்ல இருக்கிற மாதிரி தெரியுது. என்னாச்சு அருண்? ஸ்டாப் இட். இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி நடிக்க போற? ஏதோ சொடக்கு போட்டு சேலஞ்ச் பண்ற, இப்போ வந்து சிரிச்சு பேசுற. இந்த வேஷம் எல்லாம் யாருக்காக, எதுக்காக? அருண், என்கேஜ்மெண்ட் ஷாப்பிங் போலாம் வா. ஏய், கைய விடு. நீ பேசாத. உனக்கு இன்னும் கோவம் தீரலன்னு நினைக்கிறேன். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்த போறவங்க அருண். ஜாலியா இருப்போம், சண்டை போடுவோம், திட்டிப்போம், அப்புறம் கூடிப்போம். இது எல்லார் லைஃப்லயும் இருக்கிறது தான். இது எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துப்பாரு. ஏய், உன்னால உன் பேரை மாத்திக்கிறதையே ஈஸியா எடுத்துக்க முடியல. நீ என்ன எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கன்னு அட்வைஸ் பண்றியா? இப்பவே பேர் பத்தின விஷயத்த நான் போய் அம்மாட்ட சொல்றேன். அருண், ஒரு நிமிஷம். நீ என்ன சொன்னாலும் ஆண்டி நீ சொல்றத நம்ப மாட்டாங்க. என்கேஜ்மெண்ட் ஷாப்பிங் போலாம் வா. நான் சொன்னா நம்ப மாட்டாங்க, சரி. ஆனா ரெஸ்டாரண்ட்ல உன் கூட இருந்தாலே உன் ஃப்ரெண்டு தீபா, அவ சொன்னா நம்புவாங்கல்ல? இன்னும் 5 நிமிஷத்துல என் ஃப்ரெண்டு உன் ஃப்ரெண்ட் இங்க கூட்டிட்டு வருவான். வந்து நீ ஐயருக்கு பணம் கொடுத்து பேர் மாத்திக்க வேண்டாம்னு சொன்ன விஷயத்த வெளிக்கொண்டு வர போறான். அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு நீதான் வெளியே போக போற. வேண்டாம் அருண், இந்த விஷயத்தெல்லாம் ஆண்டி கிட்ட சொல்லாத. நான் சொல்றத கேளு ப்ளீஸ் அருண். இந்த ஒரு தடவை நான் சொல்றத கேளு. இனிமே இப்படி எல்லாம் எதுவும் நடக்காது. பயம்? வருஷத்துக்கு கோடிக்கணக்கா டர்ன் ஓவர் பண்ற ஐஸ்வர்யாக்கு பயம். என்கிட்ட கெஞ்சாத. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் அம்மா உன்னை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுவாங்கல்ல, அப்பா உங்ககிட்ட போய் கெஞ்சு கதறு. இப்ப வழியோடு. அருண், அருண். சின்னையா. பார்வதி, நீ இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தியா? இப்ப இவளோட ஃப்ராடுத்தனால உனக்கு தெரிஞ்சது இல்ல? தேவைப்பட்ட நான் உன்னை கூப்பிடுறேன். அருண், அருண், அருண். ஏய், உனக்கு கண்ணு தெரியாதா? இல்லம்மா, சின்னையா. ஷட் அப். உன்னை பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆகுது. என்ன, நாங்க பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்க வந்தியா? இல்லம்மா, அது வந்து இங்க பாரு, சமையல்காரி சமையல் வேலையை மட்டும் பாரு. கூனி வேலை பார்த்த அவ்வளவுதான். ஐயோ, இன்னைக்கு பெரிய பிரச்சனை வெடிக்க போதே. வனஜா, ஐஸ்வர்யா வந்த மாதிரி இருந்துச்சு. மேல அருணை பார்க்க போயிருக்காக்கா. ஐஸ்வர்யா, அருண், ஐஸ்வர்யா எங்க? இதோ வந்துட்டேன் ஆண்டி. சொல்லிராத ப்ளீஸ். ஐஸ்வர்யா, அம்மா அப்பா வரலையா? டாடியும் மாமியும் என்கேஜ்மெண்ட் விஷயமா கொஞ்சம் பிஸியா இருக்காங்க ஆண்டி. ஏய், என்கேஜ்மெண்ட் பத்தி நீ பேசாத. அருண், என்னடா பேசிட்டு இருக்க? What's wrong with you? மா, நான் ராங் இல்லம்மா, இவதான் ராங். இன்னைக்காவது என்ன கொஞ்சம் பேச விடுங்கம்மா. ஐஸ்வர்யா பத்தி இன்னைக்கு உங்களுக்கு நான் முழுசா தெரிய வைக்கிறேன். அருண். ஏய், பேசாத. நீ பேசாத. பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சே. மா, நான் உங்களுக்கு மகனா பிறந்ததுக்கு அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும். ஆனா இவளை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன் ஆயிருவோமா? அருண், என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? மா, ஆதிக்கடவுர் அகிலேண்டேஸ்வரோட சின்ன மருமகன் நீங்க இவ்வளவு பெருமையா பேசிக்கிட்டு இருக்கீங்கம்மா. அந்த தகுதி இவளுக்கு கொஞ்சம் கூட கிடையாதுமா. இவ எப்படிப்பட்ட ஃப்ராட் அப்படின்னு இப்ப நான் உங்களுக்கு தெரிய வைக்கிறேமா. வணக்கம் சார். வாதிப்பா. மா, he is my friend கார்த்திக். வணக்கம்மா. வணக்கம். இவங்க ஐஸ்வர்யா ஃப்ரெண்ட் தீபா. வணக்கம் ஆண்டி. வணக்கம்மா. தீபா, ரெஸ்டாரண்ட்ல ஐஸ்வர்யா உங்ககிட்ட என்ன சொன்னா அது இப்போ இங்க அம்மா முன்னாடி சொல்லு.
நீ எதை பத்தியும் கவலைப்படாத, எதுக்கும் பயப்படாத. சொல்லாமா முன்னாடி. இத பாரு, யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன நடந்துச்சோ அதை சொல்லு. ம். அது வந்து ஆண்டி, அருண் ஐஸ்வர்யா கல்யாணம் பண்ணணும்னா ஐஸ்வர்யாவோட பேரை மாத்தணும்னு சொன்னீங்களாம். ஆனா ஐஸ்வர்யாக்கு அவளோட பேரை மாத்திக்க கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. அதனால ஐயர்கிட்ட பணம் கொடுத்து தன்னோட பேரை மாத்திக்காம உங்களோட குடும்ப பேரை முன்னாடி சேர்த்துக்கிட்டா போதும்னு ஐயரை சொல்ல வச்சு உங்களை ஏமாத்திட்டா. இதுல இந்த டிசைன் நல்லா இருக்குதுங்க. விஜயா. எஸ் மேடம். என்னடி பண்ற? காய் கட் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். நீ கிழிச்சதெல்லாம் போதும், என் கூட வா. எங்க? கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல, உனக்கு அறிவே வராதா? என் கூட வா. இங்க என்ன வேடிக்கை? வேலைய பாருங்கடி. வா வா. என்ன அழுக்குது? 3 வேளை கொட்டிக்கிறல்ல, நல்லா கூத்தடிக்கிறீங்களே உட்காந்து. டிவி பார்க்கணும்னு மட்டும் அறிவு இருக்குல்ல, அதை தொடச்சு வைக்க தெரியாதா? தோசையை தான் தொடச்சு. ஏய், பதில் பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன் உனக்கு. போ, துணி எடுத்துட்டு வந்து தொடை. போடி. ஆட. வா நடந்து. அண்ணன் நட. நல்லா தொட. அந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா தொட. பின்னாடி பார்த்து தொடை. நல்லா தொட. எதுக்கு நீ ஏன் மூஞ்ச பாக்குற? ஏன் மூஞ்சிலே அழுக்கு இருக்கு? அங்க பார்த்து தொட. அங்க பாரு, அந்த மூலையில.